திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு பெருமான் நமக்கு தந்தருடைய தேவாரத்தில் திரு அங்கமாலை. அங்கம் என்ற சொல்லுக்கு உடல்னு பொருள். இந்த உடலை நமக்கு இறைவன் எதுக்கு தந்து இருக்கிறான், எதற்கு தந்து அருளினான்? இறைவனை போற்றி வணங்குவதற்கு. திரு அங்கமாலையில் 8ஆம் செய்யுள். அரண் கோயில் வலம் வந்து பூக்கையாலட்டி போற்றிய நாதையில் ஆக்கையார் பயனென். ஆக்கையார் பயனென். அரண் கோயில் வளம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத இவ்வாக்கையால் பயனென் என்று அப்பர் பெருமான் நமக்கு தந்தருளி இருக்கிறார். ஆக்கை, யாக்கை, யானை ஆணைனாகும், ஆறு யாருன்னு ஆகும். அப்போது ஆக்கை யாக்கை என்பது ஆக்கை என்ற சொல்லை யாக்கை என்பது ஆக்கை ஆகியிருக்கிறது. யாக்கை என்ற சொல்லுக்கு உடல் என்று பொருள். யாத்தல் அப்படின்னா அந்த தமிழ் சொல்லுக்கு கட்டுதல். எழுத்து, சீர், தலை, அடி, தொடை ஆகிய செய்யுள் உறுப்புகளால் தொடுக்கப்பெற்றால், கட்டப்பெற்றால் அதற்கு யாப்புன்னு பேர். தமிழ் இலக்கணத்தில் அதை நாம் யாப்பு இலக்கணம்னு சொல்லுவோம். அதுபோல் எலும்பு, குருதி, நரம்பு, தோல், தசை ஆகியவற்றால் கட்டப்பட்டிருக்கிறதுனால தான் இந்த உடலுக்கு யாக்கைன்னு பேர். யாக்கையார் பயன். இந்த உடம்புனால் என்ன பயன்? அரண் கோயில் வளம் வந்து. அரண், அரண்னா சிவன்னு பொருள். அரண் என்பதில் வேர் சொல் அர், அதாவது பகுதி என்பது வேர், வேர் சொல்னு சொல்லுவோம். அரண் அதில் வேர் சொல் அர். அர் என்ற சொல்லுக்கு சிவப்பு என்று பொருள் என்று மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் குறிப்பிடுவார். அர் என்ற சொல்லுக்கு சிவப்பு, அரளி சிவப்பு வண்ணப்பூ, அரக்கு சிவப்பு வண்ண மெழுகு, அரத்தம் சிவப்பு வண்ண குருதி. அரண் என்ற சொல்லுக்கு சிவப்பு வண்ணமுடைய சிவன் என்று பொருள். சிவபெருமானது திருக்கோயிலை வலம் வந்து கைகள் நிறைய பூக்களை அள்ளி இட வேண்டுமா. அட்டுதல் என்ற சொல்லுக்கு இடுதல் என்று பொருள். பூக்கையால் அட்டி, கை நிறைய பூக்களை அள்ளி சிவபெருமானுடைய திருவடிகளை இட வேண்டும். போற்றி என்று சொல்ல வேண்டும். போற்றி என்ற சொல்லுக்கு இறைவனை வாழ்த்துதல். மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய போற்றி திருவகவல் என்று ஒரு பகுதியை திருவாசகத்தில் பாடியிருக்கிறார். உமாபதி சிவாச்சாரியார் மெய்கண்ட சாத்திரங்களில் ஒன்றை அருளிய 8 நூல்கள் அருள் இருக்கிறார். அதில் ஒன்றுக்கு பெயரானது போற்றி பகருடை. போற்றி என் வாழ்முதலாகிய பொருளை என்று திருப்பள்ளி எழுச்சியில் மாணிக்க வாசகர் சொல்கிறார். ஒரு கடை வைக்கணும், ஒரு தொழில் தொடங்கணும்னா முதல் வேணும், அதாவது முதலீடு வேணும். நம்முடைய வாழ்க்கைக்கு முதலீடே யார் தான்? சிவபெருமான் என்று குறிப்பிடுகிறார். அப்போ போற்றுகிறார், இறைவனை போற்றுகிறார். அப்பர் பெருமான் போற்றி திருத்தாண்டகம் என்று பாடியிருக்கிறார். அரண் கோயில், அரண் கோயில் என்ற சொல்லுக்கு அரணது கோயில், அதாவது அது என்ற 6ஆம் வேற்றுமை தொகை அங்கே மறைந்திருப்பது, 6ஆம் வேற்றுமை உருவு மறைந்திருப்பதனால் 6ஆம் வேற்றுமை தொகை. பூக்கையால், பூவை கையால், ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உருவு மறைந்திருப்பதனால 2ஆம் வேற்றுமை தொகை. போற்றி என்பது வியங்கோள் வினைமுற்று என்று இவையெல்லாம் தமிழ் இலக்கண முறைப்படி அப்பர் பெருமான் பாடியிருக்கிறார். சிவபெருமானுடைய திருக்கோயிலை முறைப்படி வளமாக வந்து பூக்களால் அவன் திருவடிகளில் பூக்களை சார்த்தி பூக்களை இட்டு போற்றி என்று வணங்காத, பாடி பணியாத இந்த உடலால் என்ன பயன் என்று கேட்டு பயனில்லை என்று தெளிவுறுத்தி அறிவுறுத்தி அவனுடைய திருவடிகளை வணங்க வேண்டுமென்று அப்பர் பெருமான் அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். திருச்சிற்றம்பலம்.
சம்பளம்.